அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். அதாவது நம் மனதை நல்ல பக்குவமாக, திட மனதாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? முக்கியமாக தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை வேண்டும். அடுத்ததாக இறைபக்தி வேண்டும். இறைபக்தி உள்ளவர்களிடம் ஒழுக்கம் இல்லாவிடிலும் ஒழுக்கமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஒழுக்கம் தானாக வந்துவிடும். இறைபக்தி உள்ளவர்களிடம் ஒழுக்கம் படிப்படியாக வந்துவிடும். ஒழுக்கம் நிறைந்துவிட்டால் நம் குடும்பமும் சிறக்கும், சமூகமும் சிறக்கும். ஒழுக்கத்துக்கு ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக காலையில் எழுந்தவுடன் நாம் அனைவரும் இன்று நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். நாம் வெற்றியாளராக நடை போடுவோம். இன்று எக்காரியம் தொடங்கினாலும் நாம் நல்விதத்தில் அதை செயல்படுத்தி வெற்றியை பெறுவோம் என்ற திடமான நம்பிக்கை வேண்டும். அடுத்ததாக நாம் யாரை சந்தித்தாலும் பார்த்தும் பார்க்காமல் சென்று விடுவது மிகவும் தவறு. அவர்கள் பார்க்காமல் சென்று விட்டாலும் நாம் அவர்களை பார்த்து ஒரு நமஸ்காரம் செலுத்திவிட்டு, நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா? உங்கள் குடும்பத்தில் அனைவரும் நலமா என்று விசாரித்தால் போதும். அவர்கள் மனது மிகவும் மகிழ்ச்சிப்படும். நமக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து நம்மேல் இவ்வளவு அக்கறை செலுத்துகிறார்களே என்று அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். நம்மேல் ஒரு மரியாதை உண்டாகும். நம்மேல் அன்பு அதிகரிக்கும். நம்மை அவர்கள் என்றும் மறக்க வாய்ப்பு இருக்காது. நாம் எப்பொழுதும் ஒருவர் தவறு செய்துவிட்டால் அந்த தவறை மறக்க வேண்டும். அவர்கள் செய்யும் தவறை மாற்ற முயற்சிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், அந்த தவறை நாம் மறந்துவிட வேண்டும். இவற்றையெல்லாம் வாழ்க்கையில் அன்றாடம் நாம் கடைபிடிக்க வேண்டிய சமாச்சாரங்கள். அதாவது மனிதன் வாழ்வதே மகிழ்ச்சியோடு இருப்பதற்குத்தான். துன்பங்களை அனுபவிப்பதற்காகவா நாம் இந்த பிறவி எடுத்தோம்? இல்லை. மகிழ்ச்சி வெள்ளத்தில் நாம் மிதக்காவிட்டாலும் பரவாயில்லை. துன்ப வெள்ளத்தில் நாம் சிக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் நம் வேலைகளை மட்டும் கவனித்துக் கொண்டு இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யலாம். இல்லாவிடில் துன்பத்தை கொடுக்காமல் நாம் இருந்து விடலாம். நாம் அன்றாடம் இன்னொரு விஷயத்தை
கடைபிடிக்க வேண்டும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நமக்கு என்றுமே வந்து கொண்டிருக்கும். நாம் இதை சேமித்து வைக்க வேண்டிய அவசியமில்லை என்று உதாசீனப்படுத்தக்கூடாது. பணத்தை ஒரு பங்கு சேமிக்க வேண்டும். சேமிப்பு என்பது மனிதனாக பிறந்த அனைவருக்கும் அவசியம் தேவை. சேமித்தால்தான் எந்த அவசர காலத்திலும் நல்ல காரியங்களாகட்டும் மற்ற காரியங்களாகட்டும் நமக்கு அது உதவிகரமாக இருக்கும். நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். சிறு துளி பெருவெள்ளம் என்ற பழமொழிக்கேற்ப நாம் வாழ வேண்டும். அக்காலத்திலேயே சொல்லி வைத்துள்ளார்கள், சிறு துளி பெருவெள்ளம் என்று. இன்னொரு சமாச்சாரம், நாம் உறவுகளை உதாசீனப்படுத்தக்கூடாது. இவர்கள் வராவிட்டால் நமக்கு துன்பம் இல்லை, வீட்டு வேலைகள் இல்லை, நமக்கு செலவுகள் இல்லை என்று நினைக்கக்கூடாது. காக்கையைப் போல் பகிர்ந்து உண்ண வேண்டும். அப்பொழுதுதான் ருசி இல்லாதது கூட நமக்கு ருசியாக தோன்றும். பகிர்ந்து உண்டால் நமக்கு வயிறும் நிரம்பும், ருசியும் அதிகரிக்கும். மேலும் அதிகமாக சாப்பிட ஆவலாக இருக்கும். தனிமையில் சாப்பிட்டால் ருசி இருக்காது. காக்கையைப் போல் கூடி உண்ண வேண்டும். ஒரு நல்லது கெட்டது அனைத்திற்கும் நாம் உறவுகளை சந்தித்து பரிமாற்றம் செய்து கொண்டால்தான் நமக்கு அனைவரும் பக்கபலமாக இருப்பார்கள். வாழ்வில் ஒரு தொய்வு இருக்காது. நாம் அனைவரிடமும் சிநேகம் வைத்து கொண்டால் நம்முடைய காசை கேட்பார்கள், வீணாக நமக்கு விரயமாகும் என்று நினைக்கக்கூடாது. அதாவது கொடுத்து உண்டால் நமக்கு ஆண்டவர் எப்படியும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய துன்பம் சமயத்தில் நமக்கு தானாக வந்து சேரும். ஒருவர் இல்லாட்டியும் ஒருவர் நமக்கு உதவி செய்வார். இது நிச்சயம் நடக்கும். இன்னொரு சமாச்சாரம், அதாவது எதிலும் சிக்கனமாகவும் இருக்கக்கூடாது. சிறு துளி பெருவெள்ளம் என்பதை பயன்படுத்தி கொண்டு அனைத்தையும் சேமித்து வைத்தால் அது வீண் விரயமாகிவிடும். தனக்கும் உபயோகம் இருக்காது, மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்காது. நாம் அனைத்து நல்ல செயல்களையும் அனைவரும் கடைபிடித்து வாழ முடியாது. ஒரே நேரத்தில் அனைத்தையும் பிடித்து கொள்ள முடியாது. நல்ல செயல்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மனதில் பதிய வைத்து செயலில் நடத்தி காட்டி மகிழ்வோம், மகிழ்விப்போம். வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.